என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரெட்மி தரப்புலேருந்து அடுத்த மாதம் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதாவது கிட்டத்தட்ட 10,000 கிட்ட பட்ஜெட்டில் லான்ச் ஆக போகுது. அந்த ஃபோனோட பேர் என்னன்னா Redmi 13C. இந்த ஃபோனை அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது Redmi 13C. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்கு, என்னென்ன கொடுத்துருக்காங்க, 10,000 பட்ஜெட்டுக்கு ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது GowthamG சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த Redmi 13C இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பாக்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ரெட்மி ஃபோன் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, புதுசாகவே கொடுத்துருக்காங்க. மேலே MI லோகோ இருக்குது. இங்கே Redmi 13C பெருசாகவே போட்டிருக்காங்க. கீழே இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற டிஸ்பிளேயோட ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 6.74 இன்ச்சில் ஒரு ஃபுல் வெயிட் டிஸ்பிளே கொடுப்போம், 98 டிஸ்பிளே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் திறந்தோடனே உள்ளே ஃபோன் தான் இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஃபோன் நம்ம சைடில் வச்சிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறமா உங்களுக்கு ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க, சிம் போடுறதுக்கு. உள்ளே ஒரு ரெட்மி சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1.5 hours to 2 hours கிட்ட ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிளும் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த Redmi 13C இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ரெக்கார்ட் கீம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேல 2 சிம் போட்டுக்கலாம், கூட மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறமா டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் போட்டுக்கலாம். பாட்டமில் ஒரு மைக் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறமா ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா MediaTek Helio G85 ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வச்சு நீங்கள் ரொம்ப பெரிய கேம் விளையாட முடியாது, ஆவரேஜான ஒரு கேம் விளையாடலாம். கொஞ்சம் ஹேங் ஆகும், லேகும் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபோனோட ஜிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியை பொறுத்தளவுக்கு மேலி G52 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரேம் வேரியன்ட் பொறுத்தளவுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 4GB RAM 128GB ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், அப்புறமா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கான நல்ல ஸ்டோரேஜை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 10,000 to 12,000 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் தெரிய வரல. இந்த ஃபோன் இன்னும் சில நாள் லான்ச் ஆக போகுது. பொறுத்து என்ன ப்ரைஸில் கொண்டு வருவாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.74 இன்ச்சுக்கான ஒரு 90Hz ஃப்ளூயிட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே தான். ரொம்ப இந்த கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும். இந்த ஃபோனில் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தளவுக்கு 90Hz கொடுத்துருக்காங்க, மீடியமாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1600x720 பிக்சல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஃபோனை கீழே போட்டால் கூட அவ்வளோ உடைய வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனில் பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 600 nits கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜாகவே இருக்க போது, நீங்கள் பிரைட்னஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு ஒரு 5000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சார்ஜ் வச்சு மேலே சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபுல் சார்ஜ், அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்தளவுக்கு 2 கேமரா வரப்போகுது. முதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. பட் இந்த 2 மெகாபிக்சல் அவ்வளோ யூஸ் இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. அதுக்கப்புறம் பின்னாடி LED ஃபிளாஷ் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. அப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்கு 1080p at 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், அந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி கேமராவில் 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா, வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 1080p at 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு 192 grams இருக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS பொறுத்தளவுக்கு MIUI 14 வரப்போகுது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 30 கொடுக்க போகிறாங்க. அப்புறமா இந்த ஃபோனில் கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 4 கலரில் வரப்போகுது. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ கலர்,
இன்னொன்று வந்து ஒயிட் கலர், நம்ம கிட்ட வந்து கிரீன் கலர் இருக்கு. இந்த 4 கலர் வரப்போகுது. அப்புறமா இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு 5G சிம் போட முடியாது, 4G தான் போட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான், ஸோ 5G போட முடியாது. யாருக்கெல்லாம் 5G வேணுமோ அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4G இருந்தால் போதும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனை சூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா இந்த ஃபோனில் வைஃபை இருக்குது, GPS இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, காம்பஸ், ஜைரோமீட்டர், பேரோமீட்டர் அந்த மாதிரி எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10,000லேருந்து 12,000 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரேம் வேரியன்ட் பொறுத்து ப்ரைசிங் கண்டிப்பாக மாறும். இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 டிசம்பர் வந்து லான்ச் ஆக போகுது. அமேசான் வெப்சைட்டில் வந்து இதோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன ஒரு 7 மந்த் முன்னாடி வந்து இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு ஹிட்னே சொல்லலாம். அதாவது 12C லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அடுத்த மாதம் 6 டிசம்பர் அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. எப்போ இருக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோனை வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, இது டம்மி ஃபோன் தான். இது எதுக்கு பண்ணுறேன்னா, இது ஃபர்ஸ்ட் டே வந்து சில பேர் ஃபோன் வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணேன்னா இந்த ஃபோன் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi 13C இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.